வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான பேன்கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே சுலபம் இருந்தாலும் இதோடைய சுவை ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிப்பியில் நம்ம இந்த பேன்கேக் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரதுக்காக 2 எக் ஒயிட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஒருவேளை எக் ஒயிட்ஸ் வேண்டாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, ஒருவேளை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த எக் ஒயிட் ஸ்டாப் பண்ணி இதுக்கு மாறாக 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். பேன்கேக் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 250 கிராம் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 120 கிராம் அளவு ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 80 கிராம் அளவு அன்சால்டட் பட்டர், 30 ml அளவு தேன் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு, 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு கடைசியாக 400 ml அளவு காய்ச்சாத பால் சேர்த்து கொஞ்சம் கூட லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு ஒரு ஹேண்ட் பிளெண்டரோ அல்லது விஸ்கி யூஸ் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். வேறு ஒரு பவுலில் 2 எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கிறேன். இதை ஒரு ஹேண்ட் பிளெண்டரோ அல்லது விஸ்கி யூஸ் பண்ணி இது நல்லா கெட்டியான நுரையாக வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த எக் ஒயிட்டை பீட் பண்ணும்போது இதை எந்த பாத்திரத்தில் சேர்த்து பீட் பண்ணுறோமோ அந்த பாத்திரம் நல்லா ட்ரையாக இருக்கணும். ஒரு வேளை அதில் ஈரத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா நல்லா டைட்டான ஃபோம் வராது. இந்த எக் ஒயிட்டை இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதன் பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் இந்த எக் ஒயிட் சேர்த்து பேட்டரும் எக் ஒயிட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேன்கேக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேன் ரெடியாக இருக்குது. இதில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு மாவு எடுத்து இந்த பேனுடைய நடு பகுதியில் சேர்த்துக்கலாம். இதை அடுத்து 1 நிமிடம் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே விட்டுருங்க. 1 நிமிடம் கழித்ததன் பிறகு இது மேலே இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி உடைந்து இருக்கும். இதை மறுபக்கம் திருப்பிடலாம். பாருங்கள், இதோடைய ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வரணுன்ற அவசியம் கிடையாது. இதை அடுத்து ஒரு அரை நிமிடம் நல்லா குக் பண்ணிக்கலாம். அதன் பிறகு இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா பேட்டரையும் அழகாக இந்த பேனில் ஊற்றி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சுவையான பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சுவையான சுலபமான பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.